ஹலோ விவர்ஸ், அக்னி சிறகு சேனல் சார்பா இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்க கௌசி. நாளைய எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோட பொறுத்த வரைக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடு. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட கடைசி வரைக்கும் பாக்குற மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்ல, கிரணை பார்க்கும்போது செம்ம இரிட்டேட்டிங்கா இருந்தது. சரி வாங்க என்னதான் நடந்தது அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சீனை பொறுத்த வரைக்கும் மதுமிதாவுக்கு கிரண் ஸ்ருதியோட போன்ல இருந்து மெசேஜ் பண்ற மாதிரி பண்ணிட்டாரு, வாய்ஸ் கால்லையும் பேசிட்டாரு. அதை மதுமிதா நம்பிட்டாங்க. ஸ்ருதி தப்பான ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ள அவளை போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல வீட்டுல யாருக்கிட்டையாவது சொல்லிட்டு போகலான்னு சொல்லி பாட்டி கிட்ட போய் சொல்றாங்க, இது மாதிரி முக்கியமான ஒரு ஃப்ரெண்டு ஆபத்துல இருக்கா, நான் போய் அவளை உடனே பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும் போது ராகுல் இதுக்கெல்லாம் பெர்மிஷன் கேட்கணுமா, நீங்க போயிட்டு வாங்க, அண்ணன் கிட்ட நாங்க சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொன்னதும் மதுமிதா அங்க இருந்து கிளம்புறாங்க. கரெக்டா கௌதமும் வீட்டுக்கு வராங்க. மதுமிதா எங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்காங்கன்னு ராகுல் சொல்ல, அவ்வளவுதான் இங்க கௌதம் பாத்தீங்கன்னா செம்ம அப்செட் ஆகுறாரு. அந்த சமயம் பார்த்து சந்தோஷ், அபர்ணா எல்லாருமே எங்க குடும்பத்தோட பர்த்டே பார்ட்டிக்கு வராங்க. ஸோ இவங்க கௌதம் அப்செட்டா இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அபர்ணா சந்தோஷ் கிட்ட விசாரிக்கும் போது என்னன்னு தெரியல, அவன் 2 நாளா இப்படிதான் இருக்கான்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாட்டியும் கௌதம் கிட்ட என்னாச்சு கௌதம், மதுமிதா இப்ப வந்துருவா, வா நம்ம அதற்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, நீங்க போய் பாருங்க பாட்டி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கௌதம் செம்ம அப்செட்டோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஸ்ருதிக்கு கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் தெளியுது, எழுந்து வர ட்ரை பண்றாங்க. அந்த சமயம் பார்த்து கிரண் அவங்கள கட்டி போட்டுறாங்க. இன்னொரு பக்கம் ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாரும் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 4-5 பேர் பாத்தீங்கன்னா மதுமிதா வருவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லி பார்த்துட்டு போகலான்னு வருவாங்கல்ல, அவங்க 4 பேரும் இங்க கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க கிரண் இன்னும் 2 minutes மதுமிதா என்னை பார்க்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்ல, நீ சொன்ன டைமும் முடிஞ்சு போச்சு, நாங்க கிளம்புறோம், அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போனாலும் நிறைய கிடைக்கும், இங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா அந்த சமயம் பார்த்து மதுமிதாவும் ஆட்டோ விட்டு கீழே இறங்க. அதை அந்த 4 பேரும் பாக்குறாங்க. பார்த்துட்டு என்னடா அது அப்படின்னு சொல்லி செம்ம ஷாக் ஆகுறாங்க. நான் சொன்னேன்ல, சரி அவ வீட்டுக்கு போறதுக்குள்ள நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரண் மேல போறாரு. அங்க போய் பார்த்தா வீடு ஃபுல்லா இருட்டா இருக்கு. ஸ்ருதி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே வீட்டுக்குள்ள போனா அப்பதான் பின்னாடியே நம்ம கிரண் ஹாப்பி பர்த்டே மது அப்படின்னு சொல்லிட்டு கையில பொக்கையோட இங்க ப்ரொபோஸ் பண்ற மாதிரி முட்டிக்கால் போட்டு அந்த பொக்கையை மதுமிதாவுக்கு கொடுக்குறாங்க. ஸ்ருதி எங்க, நான் ஸ்ருதியை தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி மதுமிதா கோவப்பட்டாலும் வெயிட் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மதுமிதாவை வரவேற்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க மறைமுகமா வச்சிருந்த அந்த வீடியோவை இதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி வீடியோவையும் ஆஃப் பண்றாங்க. இதெல்லாம் பார்த்து மதுமிதா செம்ம கோவப்படுறாங்க. கிரண் ஒரு பக்கம் திட்டுறாங்க. ஸோ இங்க ஸ்ருதிக்கு ஒரு பக்கம் மயக்கம் தெளியுது. அவங்க பாத்தீங்கன்னா எழுந்து வர ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களை கட்டி இருக்கிறதுனால அவங்களால எழுந்து வரவும் முடியல. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா ரொம்ப டென்ஷனா நான் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லும்போது, நீ போறதுக்காக உன்னை இவ்வளவு பிளான் போட்டு நான் வர சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு ஆபீஸ்ல நம்ம லவ் பத்தி சொன்னேன். ஆனா யாருமே நம்பல. 4 பேரும் நீ வந்ததை பார்த்தாங்க, இப்போதான் அவங்க நம்புவாங்கல்ல நம்ம 2 பேரும் லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லி அந்த பிளானையும் இங்க மதுமிதா கிட்ட சொல்ல, மதுமிதாக்கு இது எல்லாமே அதிர்ச்சியா இருக்கு. ஸோ இது எல்லாமே உன்னுடைய பிளான் தானா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி மேல அதிர்ச்சி ஆகுறாங்க. வழி விடு, நான் உடனே போகணும் அப்படின்னு சொல்ல, நீ அங்க போயிட்டு என்ன பண்ண போற, இங்க வா, இன்னைக்கு உன்னுடைய கல்யாண நாளா நினைச்சு நீ கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ண, நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. கிரண் ஒரு கட்டத்துல டோரையும் லாக் பண்றாங்க. மதுமிதா அதனால செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. ஸோ கிட்ட வரும்போது கிரணை பிடிச்சி கீழே தள்ளுறாங்க. அப்போ கிரணோட தலையில அடிபடுது. என்னையே நீ பிடிச்சி தள்ளிட்டல்ல, உன்னை நிம்மதியா நான் வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மதுமிதா எஸ்கேப் ஆகுறாங்க. மதுமிதா ரொம்ப பதட்டத்தோட வேகமா மூச்சு இறங்கி போறத ஆபீஸ்ல வேலை பார்க்கற அந்த 4 பேரும் வாட்ச் பண்றாங்க. அங்கேயேதான் அவ்வளவு நேரம் நின்றுட்டு இருக்காங்க. சோ இந்த பக்கம் நம்ம கௌதம் பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. சோ இன்னும் மதுமிதா வரல, என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் டென்ஷனா இருக்காங்க. சோ மதுமிதாவும் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க. வீடு ஃபுல்லா இருட்டா இருக்கு. இன்னொரு பக்கம் சகுந்தலை பார்த்தா நம்ம நினைச்சது எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டென்ஷன் ஆகும்போது, ஒண்ணு கவலைப்படாதீங்க, இன்னைக்கு சிறப்பான ஒரு சம்பவம் நடக்க போகுது, நீங்க சிரிச்சு சந்தோஷப்படுவீங்கன்னு சொல்லி அபிஷேக் சகுந்தலை கீழே கூட்டிட்டு வரும்போது நம்ம மதுமிதாவும் வீட்டுக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க. வீடு ஃபுல்லா இருட்டா இருக்கு. எல்லாருமே கையில மெழுகுபர்த்தியோட எங்க மதுமிதாவுக்கு பர்த்டே விஷயம் சொல்றாங்க. மதுமிதாவுடைய அப்பா அம்மா தம்பி எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ இவங்களும் நல்லதா போச்சுன்னு அபிஷேக் ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க.
இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணது அண்ணன் தான் அப்படின்ற மாதிரி மாயா ஒரு பக்கம் மது கிட்ட சொல்ல, அண்ணன் எப்படி ரெடி ஆயிட்டு வர்றாரு பாருங்கன்னு சொல்லி கௌதம காட்ட, கௌதமும் மாடியில இருந்து கீழே இறங்கி வர மதுமிதா அப்படியோ ஆச்சரியத்தோடவும் அதிர்ச்சியோடவும் பார்த்துட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் கேக் கட் பண்ண போறாங்க. ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கிரண் இங்க வீட்டுக்கு என்ட்ரி கொடுக்கறாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு எபிசோட பார்க்கும்போது, அதாவது கிரணை பார்க்கும்போது செம்ம இரிட்டேட்டிங். அதாவது பக்கத்துல இருந்தாருன்னா அட்டேங்கப்பா அட்டு வெளியூர் ஓட்டுற மாதிரி அந்த ஒரு டென்ஷன்ல இன்னைக்கு எபிசோட் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ நாளைக்கு இன்னும் அதுக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா மதுமிதா வீட்டுக்கு வந்தது, கிரண் இங்க வரவேற்றது, இது எல்லாமே ஒரு வீடியோவா போட்டு வச்சிருக்காரு. ஸோ இதுக்கு இடையில கௌதம் என்ன பிளான் பண்ணியிருப்பாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இன்னொரு பக்கம் இருக்கு. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்குள்ள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு யாருக்காவது தெரிஞ்சிருந்தா வழக்கம் போல கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோல இருந்து விடைபெறுவது நான் உங்க கௌசி. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அக்னி சிறகு.